சிவராஜ யோகம்னு சொல்றோம் பாருங்களேன். அந்த சிவராஜ யோகம் பெரிய அளவுக்கு ஒத்துழைப்பு தருது இந்த மாசம் மிதுன ராசிக்காரங்க. பல மிதுன ராசிக்காரங்களுக்கு விஐபிக்களுடைய தொடர்பு இப்ப கிடைக்கும், கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கும். குருவும் சூரியனும் சேர்ந்து உங்க தனஸ்தானத்தில் சேர்ந்திருக்காங்க, நல்ல வருமானம் வரும். அந்த குருவும் சூரியனும் சேர்ந்த போது வாழ்க்கையில நீங்க உயர் பதவிகளுக்கு முயற்சி பண்ணலாம். ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்களே, ஆடி மாசம் பிறக்குது. ஆடி மாதம் மிக அற்புதமான மாதம். கடக வீட்டில் சூரியனும் குருவும் சந்திக்கக்கூடிய ஒரு அற்புதமான நிகழ்வு இந்த ஆடி மாதத்தில் நடக்குது. இது பெரிய பெரிய உயர்வுகளை கொண்டு வந்து தரக்கூடிய ஒரு அமைப்பு. அதுவும் ஆடி மாதத்துக்குன்னு சில சிறப்புகள் இருக்கு. பெண் தெய்வங்களை வழிபடுவதற்குரிய ஒரு நல்ல மாதம். நம்ம மனசுல ரொம்ப நாளா ஒரு கவலை இருக்கு, ஒரு காரியம் நடக்கணும் அப்படின்னு சொன்னா இந்த மாதம் போய் செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை இந்த ஆடி மாசத்துல பெண் தெய்வங்களுக்கு நடக்கக்கூடிய அபிஷேக ஆராதனைகளில் பங்கெடுக்கணும். அப்படி பங்கெடுக்கிற போதும் அதே மாதிரி பெண்களுக்கு வளையல், வெற்றலை பாக்கு பழம், ரவிகை துணி வைத்து கொடுக்கிற போதும் உன்னுடைய நோக்கங்கள் எல்லாம் நன்றாக நிறைவேறும். ஆடி மாதம் பெண் தெய்வங்களுக்குரிய மாதங்களால் கோயிலுக்கு ரெகுலரா போகணும்னு வச்சுக்கோங்க. இந்த மாதத்துடைய அமைப்பு நம்ம ராசிக்கு என்ன நல்ல பலன்களை தரப்போகிறது அப்படின்னு இந்த பதிவில் உங்களுக்கு நான் முழுமையாக விரிவாக சொல்ல போகிறேன். என் நெஞ்சுக்கினிய மிதுன ராசி அன்பர்களே, மிதுன ராசிக்கு இந்த ஆடி மாதம் எப்படி இருக்குங்க? ரொம்ப சூப்பராக இருக்குங்க ஆடி மாதம். இந்த கிரகநிலைகளை பார்த்தா நீங்களே சொல்லிடுவீங்க ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு. எப்படின்னு பாருங்களேன், சிவராஜ யோகம்னு சொல்கிறோம் பாருங்களேன். அந்த சிவராஜ யோகம் பெரிய அளவுக்கு ஒத்துழைப்பு தருது இந்த மாதம் மிதுன ராசிக்காரங்க. சிவராஜ யோகம்னா என்ன? சிவன் அவருடைய அனுக்கிரகம் கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம ஜோதிடத்தில் அது எப்படி சொல்றோம் அப்படின்னா, சிவராஜ யோகம்னா குரு சூரியன் தொடர்பு. குரு சூரியனுடைய ரெண்டு சேர்ந்து இருக்கு. அந்த சூரியன் குரு சேர்ந்து இருக்கிறது பெரிய அதிர்ஷ்டம். பொதுவாக சூரியன் என்ன? ராஜா. பல மிதுன ராசிக்காரங்களுக்கு விஐபிக்களுடைய தொடர்பு இப்போ கிடைக்கும், கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கும். நிறைய பேர் அரசியல்வாதிகளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய முன்னேற்றங்கள் ஏற்படும் இந்த மாதம். ஆஃபீஸாக இருந்தால் உங்களுக்கு தலைமை பொறுப்பு பலருக்கு வந்து சேரும், தலைமையில் உள்ளவங்களுடைய நெருக்கம் கிடைக்கும். அந்த சிவராஜ யோகத்தில் குருவும் சூரியனும் சேரணும்னு சொன்னால் 2ஆம் இடத்துல சேர்ந்திருக்காங்களே, குருவும் சூரியனும் சேர்ந்து உங்கள் தனஸ்தானத்தில் சேர்ந்திருக்காங்க, நல்ல வருமானம் வரும். மிதுனராசிக்காரங்க எதிர்பார்க்கறது இந்த ஆடி மாதம் நல்ல வருமானத்தை. ஏன்னா சார் போன மாதத்துக்கு முந்தின மாதம் கூட எனக்கு வருமானம் இருந்துச்சு சார், போன மாதம் எனக்கு சுத்தமாக வருமானம் இல்லை, பத்தலை. இதைத்தான் பல மிதுன ராசிக்காரங்க சொல்கிறீங்க. அதுலேயும் குறிப்பாக திருவாதிரை நட்சத்திரத்துக்காரங்க நிறைய சொல்லிக்கிட்டே இருக்கீங்க வருமானம் பத்தலை அப்படின்னு. அப்போ நல்ல வருமானம் இந்த மாதம் வரப்போகுது, அதில் சந்தேகமே இல்லை. அப்போ இந்த 2ஆம் இடத்துல குரு சூரியன் சேருவது, நான் ஏற்கனவே சொன்னேன், சூரியன் ராஜா, குரு ராஜாதி ராஜா. எப்படி? சூரியனுக்கு நல்ல ஆலோசனைகள் வழங்கக்கூடிய தேவ குரு அவர். ராஜாக்களுக்கெல்லாம் ஆலோசனை வழங்கக்கூடிய தேவ குரு அவர். அந்த குருவும் சூரியனும் சேர்ந்த போது வாழ்க்கையில நீங்க உயர் பதவிகளுக்கு முயற்சி பண்ணலாம். ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறோம், திடீர்னு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வரும், ஒரு ஹையர் போஸ்ட்டுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வரும். ஏற்கனவே உள்ள ஒருத்தர் ரிசைன் பண்ணிட்டு போவார், ஒரு 5-6 பேர் இருப்பீங்க, யாரை செலக்ட் பண்ணலாம் இந்த போஸ்ட்டுக்கு அப்படின்னு மேனேஜ்மெண்ட் நினைக்கும் வச்சுக்கோங்களேன். உங்களை செலக்ட் பண்ணுவாங்க, நீங்கள் அதுக்கு தகுதியானவர். உங்களை விட அவங்க அதை அதிகம் நம்புவாங்க. அதுமாதிரி ஃபேமிலி பக்கத்தில் அவங்க வந்து நிறைய ஒரு நகை வாங்கணும், பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணணும், வேறு பொருளாதார ரீதியாக நமக்கு நிறைய தேவை இருக்குது, வீட்டு உபயோக பொருள் வாங்கணுங்க, எனக்கு எப்போ கேட்டாலும் அடுத்த மாதம் அப்படின்னு தள்ளி போட்டுக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்கல்ல, அவங்களாம் இந்த மாதம் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. உங்கள் வீட்டில் உள்ளவங்க நல்ல பண வரவு வரும், நீங்கள் வீட்டுக்கு நல்லா ஸ்பெண்ட் பண்ணுவீங்க இந்த மாதம். அவ்வளோ ஒரு யோகமான மாதமாக இருக்குது. சுக்கிரனை பாருங்க, போன மாதம் பார்த்தீங்கன்னா சுக்கிரன் 2ஆம் இடத்துல இருக்கும்போது பலர் சொல்லிக்கிட்டு இருந்தீங்க, சார் எங்கள் வீட்டில் வந்து திடீர்னு அக்கம் பக்கத்து வீட்டோட ப்ராப்ளம் வருது, அதே மாதிரி எங்களுடைய வாகனங்கள் எல்லாம் பழுதாகுது, அது நிறைய ரிப்பேர் செலவுகள் வச்சிருச்சு சார் அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தீங்க. இந்த ஆடி மாதம் உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கு. சுக்கிரன் வந்து சூரியனுடைய வீட்டில் உட்கார்ந்துருக்கு. அண்டை அயலாரோட ஒரு உறவு, நல்ல உறவு உங்களுக்கு அமையப்போகுது. சிறு தூர பயணங்கள், ரொம்ப நல்ல கோயில்களுக்கு போயிட்டு வருது, ஒரு கார் எடுத்துக்கிட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து கோயிலுக்கு போகிறது, இல்லை வெளியூருக்கு போயிட்டு வருவது, ஒரு நல்ல விஷயங்களுக்கு போயிட்டு வரதெல்லாம் ரொம்ப நிறைய நடக்கும். பெண்கள்லாம் நிறைய பேர் சேர்ந்து கோயிலாக போயிட்டு வருவீங்க. நிறைய கோயில்களுக்கு போகணும், 5-6 கோயில் பார்த்துடணும் இந்த ஆடி செவ்வாயில், இந்த ஆடி வெள்ளியில், இந்த ஆடி ஞாயிறில் அப்படிலாம் முயற்சி பண்ணுவீங்க.
அது வந்து இந்த ஜெமினின் பீப்புளுக்கு வந்து ரொம்ப விருப்பம் இருக்கும் இந்த மாதம். பொதுவாக ஜெமினிங்கனால இங்கே ஜெமினி என்ன கேட்பாரு எனக்கு தெரியும்ல, மந்திரங்களை சொல்லுங்க அப்படித்தானே கேட்பீங்க. ஒரு மந்திரங்கள் சொல்லுங்க, எங்களுக்கு உதவக்கூடிய மந்திரங்களை சொல்லுங்க அப்படின்னா பொதுவாக இந்த ஜெமினின் பீப்புள் கேட்பீங்க. அப்போ என்ன மந்திரம் இந்த மாதம் உங்களுக்கு உற்சாகமான மந்திரம், உங்கள் வாழ்க்கையை உயர்த்தக்கூடிய மந்திரம் அப்படின்னா, ஓம் மாத்ரு தேவதா நமோ நமஹா. ஓம் மாத்ரு தேவதா நமோ நமஹா. இந்த மந்திரத்தை குறித்து வச்சுக்கோங்களேன். டெய்லியே கூட உங்கள் வீட்டில் ஒரு விளக்கேற்றி நெய் ஊற்றி குத்து விளக்கு ஏற்றி அதில் பஞ்சதிரி போட்டு ஓம் மாத்ரு தேவதா நமோ நமஹா இந்த மந்திரத்தை சொல்லி பாருங்களேன், பெரிய அளவுக்கு முன்னேற்றம் வரும். அதே மாதிரி திருமண பேச்சுவார்த்தைகள் மிதுன ராசிக்காரங்களுக்காக இருக்கலாம் இந்த ஆடி மாதத்தில், இல்லை உங்கள் வீட்டில் இருக்கிற பிள்ளைகளுக்காக இருக்கலாம். திருமணம் செய்யணும், அந்த திருமணத்துக்கான நகை வாங்கணும், தங்கம் வாங்கணும், வெள்ளி வாங்கணும் அப்படிங்கிற முயற்சியெல்லாம் பலர் பண்ணுவீங்க. நிறைய பேர் வந்து புதிய ஆடைகள் வாங்குவதில் ரொம்ப ஆர்வம் காட்டுவீங்க, நிறைய ட்ரெஸ் வாங்குவீங்க. சந்திரனுடைய வீட்டில் அந்த சிவராஜ யோகம் நடக்கக்கூடிய இந்த நேரம் நிறைய ஆடைகள் வாங்கக்கூடிய யோகத்தையும் உங்களுக்கு கொடுக்கும். வீட்டில் எப்போ ஒரு சந்தோஷமான சூழ்நிலைகள் மிதுன ராசிக்காரங்களுக்கு உண்டு. இன்னும் குறிப்பாக பாருங்க, சனி பகவான் வந்து 10ஆம் இடத்துல இருக்கார். சனி பகவான் 10ஆம் இடத்துல வக்கரிச்சிருக்காரு. இதுதான் முக்கியம். மிதுன ராசிக்காரங்க நிறைய பேருக்கு ஜாப்ல ப்ராப்ளம் இருக்கு. ஃபாரின்ல ஒரு கண்ட்ரியில ஒர்க் பண்றீங்க, உங்களுக்கு மேல உள்ளவர் உங்களை எப்படியா வேலையை விட்டு அனுப்பிச்சிடணும்னு வச்சுட்டு இருப்பாரு. நிறைய பேர் அதை ஃபீல் பண்ணிப்பீங்க. எங்க நான் நல்லா தாங்க ஒர்க் பண்றேன், அடுத்தவங்களை சொல்லணும்னே நினைக்கிறது இல்லை சார். நான் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கேன், நான் யாரையும் குறை சொல்லி கூட பேச மாட்டேன், நான் உண்டு, என் வேலை உண்டுன்னு இருப்பேன். 10ஆம் இடத்துல சனி பகவான் வக்கரிச்சிருக்காருன்னு புரிஞ்சுக்கணும். இதுதான் நம்ம ஜாப் ப்ராப்ளங்களுக்கெல்லாம் காரணம். அப்போ என்ன செய்யலாம், இந்த ஜாப் ப்ராப்ளங்கள் எல்லாம் சால்வ் ஆகணும் அப்படின்னு சொன்னால் வியாழக்கிழமை அன்னைக்கு ராகவேந்திரரை கும்பிடணும். எந்தெந்த மிதுன ராசிக்காரங்களுக்கெல்லாம் ஜாப்ல ப்ராப்ளம் இருக்கோ அவங்களாம் ராகவேந்திரரை வழிபடுவது என்பது உங்களுக்கு ரொம்ப நல்லது. ஏன்னா கடந்த மாதம் சில நெருக்கடிகளை நீங்கள் சந்திச்சிட்டீங்க, இந்த மாதம் நல்லாயிருக்கும், பணவரவு நல்லாயிருக்கும், ஃபேமிலி எண்டில் ரொம்ப சந்தோஷப்படுவீங்க. அதே மாதிரி தேவையான நல்ல விஷயங்கள்லாம் வரும். ஜாப்பில் மட்டும் சில ப்ராப்ளம் இருக்குது. பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு பிஸ்னஸில் நல்ல வருமானம் வந்தால் தானே முடியும்னா இஎம்ஐ கட்டணும். நமக்கு வருமானம் வரலைன்னா நம்ம இஎம்ஐயை கட்ட முடியாது, இல்லை நம்ம வாங்கி வச்சுக்கிற லோன் அமௌண்ட்டு கட்டணும். நம்ம நிறைய நெருக்கடிகள் இருந்துகிட்டு இருக்கும் பாருங்க. அவங்க வந்து என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சட்டைநாதர் அப்படின்னு பாருவாங்க. சட்டைநாதர் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பைரவர், இந்த பைரவரை போய் செவ்வாய்க்கிழமை கும்பிடுங்களேன். மிதுன ராசிக்காரங்க சட்டைநாதர் அல்லது பைரவர் அவரை செவ்வாய்க்கிழமை கும்பிடுங்க. உங்களுக்கு ரொம்ப நல்ல பலன் கிடைக்கும். கடன்கள் தீர்றதுக்கோ பிஸ்னஸ் ரீதியான தடைகள் இல்லாமல் இருக்கிறதுக்கோ உங்களுக்கு பெரிய உதவியாக இருக்கும். சினிமா ஃபீல்டில் நடிப்புத்துறை, நாடகத்துறை, கேமரா துறை, இப்படி சினி ஃபீல்டில் நிறைய முன்னேற்றங்கள் வரும். நிறைய தடை வருதுன்னு ஜெமினி பீப்புள் கவலைப்பட வேண்டாம். மிதுன ராசிக்காரங்க தடை தற்காலிகமான தடை, அந்த தடை நீங்கும். ஆனால் உங்கள் தெய்வ வழிபாடுகளை நீங்கள் பண்ணிக்கிட்டே இருங்க. பிஸ்னஸ் ரீதியாக நியூ அக்ரிமெண்ட்ஸ் போடலாம். ஸ்டூடெண்ட்ஸுக்கு படிப்பில் ஒரு பெரிய இம்ப்ரூவ்மெண்ட் வருதை நீங்கள் கண்ணால் பார்ப்பீங்க. நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும், அதெல்லாம் சந்தேகம் இல்லை. சில பேர் பூமியில் இன்வெஸ்ட் பண்ணுவீங்க. சகோதரர்களோடு சிலருக்கு கருத்து மாறுபாடு வரும். அவங்க நினைச்சபடி நீங்கள் இல்லையே, அவங்களுக்கு சில வருத்தங்கள் இருக்கும், உங்களுக்கு சில கருத்து மாறுபாடுகள் இருக்கும். அதெல்லாம் இந்த மாதம் இருக்கக்கூடியதான். பட் எப்படி இந்த மாதம் ஆடி மாதம் பணவரவு நன்றாக வந்து உங்களுக்கு சந்தோஷம் தரப்போகிறதுங்கிறதுனால மிதுன ராசிக்காரங்களுக்கு மிக சுகமான, எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் தரக்கூடிய நல்ல மாதம். என் அன்பான நேயர்களே, இவ்வளவு நேரம் உங்க ராசிகளுக்குரிய பொதுவான கோச்சார பலன்களை ஆடி மாதம் எப்படி இருக்க போகிறது அப்படிங்கிற கோச்சார பலன்களை நான் சொல்லியிருக்கேன். இதை பார்க்கக்கூடிய பலர் பொதுவாக ஒரு கேள்வி வைக்கிறீங்க, சார் என்னுடைய வாழ்க்கையில் இந்த விஷயங்களெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு சிலர் சொல்றீங்க. சிலர் என்னுடைய வாழ்க்கையில் சில இந்த விஷயங்களை விட பிரச்சனைகள் நிறைய வந்துச்சுங்கிறீங்க. அப்படின்னா உங்களுக்கு வந்து உங்கள் சுயஜாதகத்தை பார்க்கணும்னு அர்த்தம். இங்கே நம்ம கொடுக்கறது எல்லாமே பொதுவான கோச்சார கிரகங்களின் அடிப்படையிலான பலன்கள் மட்டும்தான். இதோடு நம்ம பிறந்திருக்கும் போது இருக்கக்கூடிய கிரகநிலைகள், நம்ம சுயஜாதக கிரகநிலைகளை இணைத்து பார்க்கிற போது தான் முழுமையான பலன்கள் கிடைக்கும். அப்படி உங்களுக்கு முழுமையான பலன்கள் வேணும்னா எங்களை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். உங்கள் வாழ்க்கையுடைய பிரச்சனைகள் தீர ஜோதிட ஆலோசனை வழங்குவதற்கு நான் தயாராக இருக்கேன். சென்னையில் டி நகர்லையும் நங்கநல்லூர்லேயும் நம்ம ஆஃபீஸ் இருக்குது. இங்கே எங்களுடைய செல்ஃபோன் நம்பர் கொடுத்துருப்பாங்க, அதை காண்டாக்ட் பண்ணி ப்ரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்கள் மீட் பண்ணலாம். இதே தான் எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர். நேராக வர முடியாதவங்களுக்கு ஆன்லைன் கன்சல்டேஷனும் உண்டு. நீங்கள் வாட்ஸ்அப்பில் உங்களுடைய பெயரும் தற்போது நீங்கள் வசிக்கக்கூடிய ஊரின் பெயரையும் குறிப்பிட்டு ஆன்லைன் கன்சல்டேஷன் வேணும்னு கேட்டிங்கன்னா எங்கள் ஆஃபீஸ்லேருந்து உங்களை காண்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் டீட்டெயில்ஸ் சொல்லுவாங்க.
உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்ட நான் காத்திருக்கிறேன். உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன்.